எல்னினோ அப்படின்ற ஒரு தாக்கத்தினாலதான் இப்பவும் வெயிலுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்குது. எல்னினோ வந்து கடற்பகுதியிலிருந்து விலகிவிட்டாலும் கூட வளிமண்டலத்தில் அதோடைய தாக்கம் இன்னும் ஆங்காங்கே இருப்பதன் காரணமாக தான் வெயில் அதிகரித்து காணப்படுகிறது. இப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய அண்மை செய்தி என்ன அப்படின்னா, இந்த 111.2 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்றது நேற்றே வெளியான தகவல் தான். ஆனா ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தருமபுரியில இதுவரைக்கும் இல்லாத அளவாக வெயில் வந்து பதிவாயிருக்கிறது. செகண்ட் ஹையஸ்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டட் அப்படின்ற ஒரு வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கு தருமபுரி. அதே போல கரூர் பரமத்தில 111.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாயிருக்கிறது. இது வரலாற்றிலேயே 4வது ஹையஸ்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர், அதிகப்படியான வெயில் பதிவான 4வது முறை. அதே போலதான் திருச்சியிலையும், அதே போலதான் உதகையில நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 29 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு, 84 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு அங்க வெயில் பதிவாயிருக்கு. இந்த மாதிரி பல இடங்களையும் வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கூடை 2024ஆம் ஆண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்றத ஒட்டுமொத்தமாக புரிந்து கொள்ளலாம். வெப்ப அலை இன்னும் எத்தனை நாட்களுக்கு தொடரும் அப்படின்னா, இன்றும் நாளையும் தமிழகத்துல வெப்பலை நேற்று காலையிலேயே நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். இன்னைக்கு உச்ச அளவை தொடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பதிவு செஞ்சிருந்தோம். கிட்டத்தட்ட புதுவையோட சேர்த்து 20 இடங்கள்ல 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் பதிவாகி இருந்தது.